நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். திருமறையில் உள்ள 150 சங்கீதங்களையும் 202 பாடல்களாகவும், நீதிமொழிகளில் உள்ள 31 அதிகாரங்களை 68 பாடல்களாகவும் பல்வேறு ராகங்களில் இசையமைத்து பாட கடவுள் உதவி செய்தார். தற்போது பிரசங்கி அதிலுள்ள 12 அதிகாரங்களையும் எழுதி இசையமைத்து பாட விரும்புகிறேன். கடவுள் என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். நீங்களும் எனக்காக ஒரு நொடி வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். ராகம் சுத்த சாவேரி. வீண் 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 உலகில் எல்லாமே வீண் என தாவீதின் மகனான ஞானி சொல்கிறான். வீண் 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 முற்று முடிய வீண் என எருசலேமின் மன்னனான சாலமோன் சொல்கிறான். வீண் 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 உலகில் எல்லாமே வீண் என தாவீதின் மகனான ஞானி சொல்கிறான். வீண் 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 முற்று முடிய வீண் என எருசலேமின் மன்னனான சாலமோன் சொல்கிறான். வாழ்நாட்கள் முழுவதிலும் பாடுபட்டு உழைத்தாலும் மனிதர்களின் உழைப்பாலே அவர்கள் பெற்ற பயன் என்ன? தலைமுறையாய் தலைமுறையாய் மக்களினம் அடிகிறது. உலகம் இதோ தன் வழியில் நில்லாமல் சுழல்கிறது. வாழ்நாட்கள் முழுவதிலும் பாடுபட்டு உழைத்தாலும் மனிதர்களின் உழைப்பாலே அவர்கள் பெற்ற பயன் என்ன? தலைமுறையாய் தலைமுறையாய் மக்களினம் அடிகிறது. உலகம் இதோ தன் வழியில் நில்லாமல் சுழல்கிறது. வீண் 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 உலகில் எல்லாமே வீண் என தாவீதின் மகனான ஞானி சொல்கிறான். கதிரவன் பல ஆண்டுகளாய் தன் பணியை செய்து கிழக்கு என்றும் மேற்கு என்றும் திசைகளை அது சொல்லுது. வடக்கென்றும் தெற்கென்றும் காற்று சுழன்று வீசுது. கோடை என்றும் குளிரென்றும் பருவங்களை கூறுது. கதிரவன் பல ஆண்டுகளாய் தன் பணியை செய்து கிழக்கு என்றும் மேற்கு என்றும் திசைகளை அது சொல்லுது. வடக்கென்றும் தெற்கென்றும் காற்று சுழன்று வீசுது. கோடை என்றும் குளிரென்றும் பருவங்களை கூறுது. வீண் 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 உலகில் எல்லாமே வீண் என தாவீதின் மகனான ஞானி சொல்கிறான். மலைகளிலே நதிகள் தோன்றி கடலில் சென்று கலக்குது. கடலை நிரப்ப முடியாமல் உயர எழும்பி செல்லுது. மீண்டும் அது திரும்பி மலையின் உச்சிதனை சேருது. இயற்கையின் இந்த சுழற்சிக்கு முடிவு என்பதில்லையே. மலைகளிலே நதிகள் தோன்றி கடலில் சென்று கலக்குது. கடலை நிரப்ப முடியாமல் உயர எழும்பி செல்லுது. மீண்டும் அது திரும்பி மலையின் உச்சிதனை சேருது. இயற்கையின் இந்த சுழற்சிக்கு முடிவு என்பதில்லையே. வீண் 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 உலகில் எல்லாமே வீண் என தாவீதின் மகனான ஞானி சொல்கிறான்.
எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் நாவல் தீருமோ, எத்தனைதான் கேட்டாலும் காதின் வேட்கை குறையுமோ. முன்பு என்ன நடந்ததுவோ மீண்டும் அதே நடக்குது, அறிவை தவிர எதுவும் இல்லை பகலவனின் பார்வையில். எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் நாவல் தீருமோ, எத்தனைதான் கேட்டாலும் காதின் வேட்கை குறையுமோ. முன்பு என்ன நடந்ததுவோ மீண்டும் அதே நடக்குது, அறிவை தவிர எதுவும் இல்லை பகலவனின் பார்வையில். வீண் 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 உலகில் எல்லாமே வீண் என தாவீதின் மகனான ஞானி சொல்கிறான். புத்தம் புதிது இது என்று எதையும் சொல்ல கூடுமோ, பல்லாண்டு காலமாக இருப்பதுவே இருக்குது. முற்கால மனிதர்களை இன்று எவன் மதிக்கிறான், இன்றிருக்கும் மனிதர்களை இனி வருவோர் நினைத்திடார். புத்தம் புதிது இது என்று எதையும் சொல்ல கூடுமோ, பல்லாண்டு காலமாக இருப்பதுவே இருக்குது. முற்கால மனிதர்களை இன்று எவன் மதிக்கிறான், இன்றிருக்கும் மனிதர்களை இனி வருவோர் நினைத்திடார். வீண் 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 உலகில் எல்லாமே வீண் என தாவீதின் மகனான ஞானி சொல்கிறான். வீண் 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 முற்று முடிய வீண் என எருசலேமின் மன்னனான சாலமோன் சொல்கிறான். வீண் 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 உலகில் எல்லாமே வீண் என தாவீதின் மகனான ஞானி சொல்கிறான். வீண் 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 முற்று முடிய வீண் எருசலேமின் மன்னனான சாலமோன் சொல்கிறான்.